உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூறுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூறுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் பெறவே கூடுங்கள். பயிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய நாள் திருப்பலிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய வாசக பகுதியானது உண்மையான மெசியாவின் வருகையையும் அம்மெசியாவோடு நாம் எவ்வாறு இணைந்து வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேல் இன மக்கள் தங்கள் வாழ்விற்கு வெளியேற்ற மெசியாவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர். மெசியாதான் அவர்களின் பேரொளிக்கீற்றாக விளங்குவார் என நம்பினர். அதன் முன் தயாரிப்பாகத்தான் திருமுழுக்கு யோவான் வலம் வந்து மக்களை ஆயத்தப்படுத்தினார். அதனால் இம்மக்கள் அவரையே மெசியாவாக அடையாளப்படுத்த முயன்றனர். ஆனால் திருமுழுக்கு யோவானுக்குத்தான் தெரியும் உண்மையான மெசியாவின் அருள் பொழிவு பற்றியும் இம்மக்களை பேரொளி பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஆசான் விரைவில் வரவிருக்கிறார் என்றும். இதன் பிற்பாடாக இயேசுவை மெசியாவென்று ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடந்தவர்களுக்குத்தான் தெரிந்தது அவரின் அதிசயமும் அற்புதமும். இயேசுவின் வருகையை மறுத்து செயல்பட்டோர் கூட்டம்தான் எவ்வித நற்பலன்களையும் பெறாது மடிந்தனர். இவற்றைத்தான் நமது விவிலிய வரலாறும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே நாமும் பிறந்திருக்கும் உண்மையான மெசியாவை கண்டுணர்ந்து அவர் வழி நடப்போம். அப்பொழுதுதான் எதிர்மறையானவைகள் வேறறுக்கப்பட்டு இயேசுவின் நம்பிக்கையில் நிலைத்திருந்து அவரோடு இணைந்த ஒளிமயமான வாழ்வு நம்மிடையே உருவாகும். பிறந்திருக்கும் பாலன் இயேசுவின் அருளை நாடி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அன்புக்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று திருவையானது புனிதர்களான பெரிய பாசில், நசியான்ஸ் நகர் புனித கிரகோரி இவர்களுடைய நினைவை எண்ணி பார்க்கிறது. தொடக்க கால திருவையில் ஆயர்களாக பணியாற்றியவர்கள் மறை வல்லுநர்களாக திருவையினுடைய மாண்பை கட்டி காப்பதற்கு
தங்களையே தாழ்ப்படுத்தி கொண்டவர்கள். தாழ்ச்சி என்ற பண்பின் வழியாக உலகத்தை மீட்டெடுக்க முடியும் என்பதை அடையாளப்படுத்தியவர்கள். இவர்களின் நினைவை எண்ணுகிற இந்த வேளையில் இவருடைய வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற தாழ்ச்சி என்ற பண்பை நமது வசப்படுத்த கடவுளிடம் அருள் கேட்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான விதத்தில் கொண்டாட நமது குற்றங்குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயர்களாகிய புனிதர்கள் பேசில் கிரகோரி ஆகியோருடைய வாழ்வின் எடுத்துக்காட்டாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவையை மேன்மையுற செய்தீரே. அதனால் மனத்தாழ்மையுடன் உமது உண்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை அன்புடனும் உண்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 22 முதல் 28 வரை. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது
வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பாடுவோம். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 19 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெஸ்ஸியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுள்ளுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுள்ளுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுள்ளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்புக்கினிய இறை மக்களே, இன்றைய நாள் வாசகங்கள் தாழ்ச்சி என்ற ஒரு அடிப்படையான கிறிஸ்தவ விழுமியத்தை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்ப்பதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. திருமுழுக்கு யோவான் யார் இவர் என்ற கேள்வி அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தொடர்ந்த ஒன்று. அவருடைய பிறப்பு காலகட்டத்திலிருந்தே பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஒருவேளை இவர் மெஸ்ஸியாவாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஒருவேளை நீண்ட நெடுங்காலமாக எதிர்பார்த்த எரியா இறைவாக்கினர் மீண்டும் வந்துவிட்டாரோ, எசாயா எரேமியா போன்ற தலை சிறந்த இறைவாக்கினர்கள் மீண்டும் தோன்றியுள்ளார்களோ என்றெல்லாம் பல்வேறு கேள்வி கணைகள் இருந்தது. சாதாரண மக்களுக்கு இவை ஒரு பெரிய பொருட்டு ஒன்றல்ல. மாறாக அன்று சமயத்தை தங்களது கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட பரிசேய குழுமத்தில் ஒரு சிலருக்கும் லேவியர்களுக்கும் குருக்களுக்கும் இந்த கேள்வி இருந்தது. யார் இவர்? எதற்காக இவர் திருமுழுக்கு கொடுக்கிறார்? ஏன் இவர் மக்களை சந்தித்து போதிக்கிறார்? ஏன் இவர் மக்கள் மத்தியில் நடமாடி நமக்கு எதிரான கூற்றுகளை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் பல்வேறு சந்தேக கணைகளை எழுப்பி கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் ஒரு சில பரிசேயர்களும் லேவியர்களும் குருக்களும் நேரடியாக வந்து திருமுழுக்கு யோவானிடம், நீர் யார்? எதற்காக நீர் திருமுழுக்கு கொடுக்கிறீர்? ஒரு விதத்தில் வரலாற்று பூர்வமாக எண்ணி பார்த்தோம் என்றால் இது சரியான கேள்விதான். ஏனென்றால் யாருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று யூத சட்டம் சொல்லி இருக்கிறது. புறவினத்து மக்கள் மட்டும்தான் திருமுழுக்கின் வழியாக யூத இனத்தில் சேர வேண்டும். இறைவாக்கினர்களோ இல்லை என்றால் குருக்களோ புறவினத்தாருக்கு மட்டும்தான் திருமுழுக்கு வழங்க வேண்டும் என்பது யூத சட்டமாக இருந்தது. இவர் இஸ்ரேல் மக்களுக்கு யூதர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆதலால் அவர்களுக்கு ஒரு கேள்வி, இவர் வித்தியாசமான ஒரு மனிதராகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவர்களுடைய பார்வையில் இஸ்ரேல் மக்கள் அனைவருமே தூய்மையானவர்கள். இவர்கள் மீண்டும் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் மெஸ்ஸியா வருகின்ற பொழுது மட்டும்தான் இவர்கள் அனைவரும்
மெஸ்ஸியாவை நாடி சென்று தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யூத சட்டம் சொல்லி இருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு சந்தேகத்தோடு குழப்பத்தோடு திருமுழுக்கு யோவானை அணுகுகிறார்கள். திருமுழுக்கு யோவான் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார். நீர் யார் என்று கேட்டபொழுது, நான் பாலைவனத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரல், ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்துங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றிதான். நான் மெஸ்ஸியாவின் வருகையை தயாரிக்க வந்த ஒரு முன்னோடி. நான் அவருடைய மிதியடிவாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது, ஆனால் அவருக்கான வழியை செம்மைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக தாழ்ப்படுத்திக் கொள்கிறார். தான் ஒரு இறைவாக்கினராக இருந்த பிறகும் தன்னை முற்றிலுமாக தாழ்ப்படுத்திக் கொள்கிறார். புத்தாண்டில் மகிழ்ச்சியோடு திருப்பலி நிறைவேற்றிவிட்டு இரண்டாவது நாள் நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நாளிலேயே கடவுள் நமக்கு தாழ்ச்சி என்ற சித்தாந்தத்தை திருமுழுக்கு யோவானிடமிருந்து வாழ்வாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய வருகையை செம்மைப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான அழைப்பை கொடுக்கிறார். எனவே நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்ப்போம். நான் திருமுழுக்கின் வழியாக கடவுளுக்கு உகந்தவராக வாழ்வதற்கு அழைப்பு பெற்றிருக்கிறேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன்? இந்த 2024 ஆண்டில் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வதற்கு தயார் செய்ய போகிறேன் என்ற கேள்வியை கேட்டு பார்ப்போம். தன்னை தாழ்ப்படுத்தி கொள்வதுதான் மிக உயர்ந்த கிறிஸ்துவ விழுமியம் என்பதை இன்றைய நாள் புனிதர்கள் பெரிய பேசில், நசியான்ஸ் நகர், புனித கிரகோரி இவர்கள் தங்களது வாழ்வால் சான்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் இவர்களிடமிருந்து இந்த மேன்மைக்குரிய கிறிஸ்துவ விழுமியத்தை கற்றுக்கொள்வோம். முடிந்த அளவுக்கு இணைந்த ஒரு திருவையாக நாம் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுகின்ற இணைந்த திருவையாக உலகம் முழுவதும் இணைந்து செயல்பட வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவருமே நம்மிடம் இருக்கின்ற தான் என்ற அகங்காரத்தை, தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற செயல்பாடுகளை, அதிகாரத்தை நோக்கி ஓடுகின்ற போக்கை, பணத்தை, புகழை, செல்வத்தை நோக்கி இயங்குவதற்கு ஆசைப்படுகின்ற சூழ்நிலைகளை விட்டு விலகுகின்ற பொழுதுதான் இதை தன்மைப்படுத்த முடியும். இந்த நாளிலேயே புனிதை அன்னை தெரசா நமது இந்திய மண்ணில் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வு மீண்டும் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை கத்தோலிக்க மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து கொள்வோம். முடிந்த அளவுக்கு எளிமை, தாழ்ச்சி போன்ற உயர்ந்த விழுமியங்களை தன்மைப்படுத்துகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி உறுகிறார் என்ற உணர்வோடு வாழ்வு கொடுக்கின்ற இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்துரைத்து ஜெபிப்போம். நலம் தரும் புத்தாண்டை அளித்த இரக்கத்தின் தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையாம் கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்துகின்ற எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவர் மேலும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவர்கள் தூய ஆவியினால் நிறைவு பெற்றவர்களாய் திரு அவையை ஞானத்திலும் தன்னலமற்ற சேவையிலும் வழி நடத்துவதற்கு உமதருளை நிறைவாக அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் தலைவரான இறைவா, எமது குடும்பங்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். இன்றைய நாட்களில் குடும்ப உறவுக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையூறாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் தகர்த்தெறிந்து குடும்பங்களில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் மிகுந்தவரே எம் இறைவா, சிறார்களையும் இளையோர்களையும் கண்ணோக்கி அவர்கள் மீது இரக்கமும் உம் அன்பின் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடும். அவர்கள் எப்பொழுதும் மனிதநேயம் கொண்டவர்களாக ஞானத்திலும் கல்வி அறிவிலும் சிறந்திருக்க அவர்களுக்கு ஆசிரளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகமே உருவான இறைவா, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்யும் எம் பிள்ளைகள் கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டு அன்புடன் வேலை செய்திடவும் வேலைக்கேற்ற ஊதியம் பெற்றிடவும் அதனால் அவர்கள் வாழ்வு வளம் பெறவும்
சமுதாய நலனில் அக்கறை கொண்டு ஆன்மீக பணிக்காக உதவிகள் செய்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே இறைவா, தீராத நோய்களினால் வேதனையுற்று வருந்துவோருக்கு உம் வல்லமையை பொழிந்திடவும், மனக்கவலையால் வருந்துவோருக்கு ஆறுதலும் சுகமும் தந்து புதுவாழ்வு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்பவர்களையும் மாதா தொலைக்காட்சி வாயிலாக திருப்பலியில் பங்கேற்பவர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அனைவரிடத்திலும் உண்மை, அன்பு, அமைதி, சமத்துவம், சமாதானம் நிலைத்திடவும் அவர்களின் தேவைகள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாய் ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, நாங்கள் இறைப்பற்றோடு உமது திருமுன் சமர்ப்பித்திருக்கின்ற எங்களது இறைவேண்டல்களை ஏற்றருள்வீராக. நீரை தொடர்ந்து எம் மக்களோடு உடனிருந்து அவர்களை ஆசீர்வதித்தருளும். உலகம் ஆசைப்படுகின்ற இணைந்த திருவை மலர்வதற்கு அருள் கூர்வீராக. தனி மனித நலன்களை முன்னிலைப்படுத்தாது பொது உணர்வோடு இணைந்து செயல்படவும் தாழ்ச்சி, எளிமை போன்ற நல்ல நற்பண்புகளை வாழ்வாக்கி கொள்ளவும் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை. இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை. வாழ்வினிலும் எங்கள் தாழ்வினிலும் முயற்சியால் வந்த காணிக்கை. வாழ்வினிலும் எங்கள் தாழ்வினிலும் முயற்சியாய் வந்த காணிக்கை. முயற்சியால் வந்த காணிக்கை. இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை. இதயம் மலரும் காணிக்கை, இந்த ஏழை எளிய காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதர்கள் பேசில், கிரகோரி ஆகியோரை சிறப்பிக்கும் வகையில் உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கை வழியாக எமக்கு முடிவில்லா மீட்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சி புனித தேவசகாயம், இன்று நாங்கள் நினைவுகூறுகின்ற புனிதர்கள் பெரிய பேசில், நசியான்ஸ் நகர் புனித கிரகோரி, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். தெய்வம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவும் பணங்கோலம் காணும்,
இலக்கோடு உனை தேடினே விழிரண்டும் நீங்கு ஈரங்கள் மீள நான் இங்கு உளமாடினே எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே விழிரண்டும் ஏந்த ஈரங்கள் மீள நான் இங்கு உளம் வாடினே தாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன்னன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்கள் பேசில் கிரகோரி ஆகியோரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து அதை பின்பற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாளுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே அன்னையை பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திரு உள்ளத்தை நிறைவே
புகழ் உன் வழியிலே உள்ளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவார். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே அன்னையில் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லம்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆலய மேடைதனில் அன்போடு வீற்றிருக்கும் ஆண்டவா நன்றி சொல்லி ஆராதனை செய்கின்றோம். ஆண்டவா நன்றி சொல்லி ஆராதனை செய்கின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாதுகாவலியான புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.